வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய பார்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனோட மீனிங் என்ன அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் டாபிக். மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு க்ரூஷியலான ரோலு. ஓகே, ஸோ என்ரோல்மெண்ட் இருக்குது, அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் போடுறோம், எத்தனை ஸ்டூடெண்ட் அந்த கிளாஸ்லேயே இருக்காங்க, எவ்வளோ ஸ்டாஃப் இருக்கிறாங்க, ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறோமா, சூப்பர்விஷன் நடக்குதா, இன்ஸ்பெக்ஷன் நடக்குது, இது எல்லாமே யார்கிட்ட போய் நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டே போய் நிற்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஓவரால் ஸ்கூலோட டிசிப்ளின் எல்லாமே உங்கள் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா இந்த காலேஜோட அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, இந்த காலேஜை இழுத்து மூடுங்க, இந்த ஸ்கூலை இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்ற போது எதை வந்து டீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் எலிமெண்ட்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அது வந்து ஸ்டாஃப்ஸாக இருக்கலாம், அதே மாதிரி மெட்டீரியல் எலிமெண்ட்ஸ், அது வந்து ஸ்கூல் பில்டிங் டேமேஜ் ஆனால் இருந்தாலும், எது பற்றி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி எதுனா இருந்தாலும் அது ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் டீல் பண்ணுவாங்க. ஹியூமன் எலிமெண்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் யார் யார்? ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃபாக இருக்கலாம். ஸோ பேரண்ட்ஸும் இதில் இன்க்ளூடட். மெட்டீரியல் எலிமெண்ட்ஸ் இன்க்ளூட் ஃபண்ட்ஸு. ஓகே, ஸோ ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதையும் அவங்க தான் மேனேஜ் பண்ணணும். பில்டிங்ஸ் அவங்க தான் மேனேஜ் பண்ணணும். ப்ளே கிரவுண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அவங்க தான் அட்மின் பண்ணுவாங்க. இதில் வந்து நேச்சர் ஆஃப் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நேச்சர் ஆஃப் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்றது தான் ஒரு பெரிய டாபிக். இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்னா மீனிங் என்னென்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் எழுதலாம். டு அச்சீவ் சம் ஸ்பெசிஃபிக் எஜுகேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஒரு குறிப்பிட்ட அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த அச்சீவ் பண்ணுங்கிறது ஒரு நேச்சர் ஆஃப் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றாங்க. நமக்குன்னு ஒரு கோல்ஸ் இருக்கணும் இல்லையா, ஸோ அதை அச்சீவ் பண்ணணும். டு பிரிங் ஆல் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம் இன்டு ஹார்மனியஸ் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் ரிலேஷன்ஷிப். ஸோ எந்த ஒரு எஜுகேஷனல் ப்ரோக்ராமாக இருந்தாலும் அது ஒரு இணக்கமான, ஒரு பயன் தரக்கூடிய ஒரு இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. It adopts the process of decision making. ஸோ அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கணுமா, அதோட ப்ராசஸ் அடாப்ட் பண்ணிக்கணும். ஃபோர்காஸ்டிங், பிளானிங், ஆர்கனைசேஷன். ஸோ டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்தாலும் டீச்சர்ஸ்க்கு எதை பொறுத்தாலும் அது ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதோட நேச்சர். இது எல்லாமே அவங்க பண்ணணும். டைரெக்ஷன் கொடுக்குறதா இருந்தாலும், கண்ட்ரோல், கோஆர்டினேஷன், எவாலுவேஷன், ரெக்கார்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங், இது எல்லாமே யாரோட பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனோட பொறுப்பு. இந்த நேச்சர், அவங்களோட நேச்சர். ஓகே, ஸோ இவங்களோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிப்பாங்க, அதுக்கப்புறம் வாக்கிங் போவாங்க, அதுக்கப்புறம் வந்து டயட் எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படி போகும் இல்லையா. ஸோ அவங்களோட நேச்சர் மாதிரி இவங்களோட நேச்சர் இதுதான். ஒரு குட் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்றது சக்சீட்ஸ் பை ஃபாலோயிங் ஃப்ளெக்சிபிலிட்டி. எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுக்குதோ ஸ்டூடெண்ட்ஸுக்கோ, டீச்சர்ஸ்க்கோ, இல்லை வந்து பேரண்ட்ஸ்க்கோ, ப்ராக்டிகபிலிட்டியாக இருக்கா, ப்ராக்டிக்கலாக இருக்கா, கன்ஃபார்மிட்டி டு நேஷ்னல் கோல்ஸ். ஓகே, தேசத்தினுடைய குறிக்கோள்கள் எல்லாம் நிறைவேற்றுற ஒரு ஸ்கூலாக இருக்கா, அண்ட் அச்சீவிங் ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அவங்க கொடுத்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் அவங்க அச்சீவ் பண்ணாங்கன்னா இது ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். It is democratic in nature and takes into consideration all shades of opinion. ஸோ இது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லையா இந்தியான்றது, எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு, எல்லாருமே சொல்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லேயும் அது மாதிரி டெமோக்ராட்டிக்காக இருக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷன்றது அது அப்படின்னு சொல்கிறாங்க. Decisions are taken after consulting the staff council. ஸோ ஒரு ஸ்டாஃபை வந்து கன்சல்ட் பண்ணாமல் அவங்க எந்த டெசிஷனும் எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு ஸ்டாஃப் கவுன்சில், ஒரு கமிட்டி வைப்பாங்க. ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜஸ்லேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு கமிட்டி இருப்பாங்க. ஸோ கமிட்டி மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஸ்டாஃப்ஸாக தான் இருப்பாங்க. அதேமாதிரி ஸ்கூல் அட்மின் ஸ்டாஃப்ஸும் சில நேரத்தில் கலந்துப்பாங்க. ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இவங்களையும் சேர்த்து நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது நேச்சர். இதில் எல்லாமே நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். நேச்சர் ஆஃப் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்றது. அடுத்தது எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுக்குடைய எய்ம்ஸ் என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன அப்படிங்கிறது. எய்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the primary aim is to implement school curriculum set for different classes, primary, secondary education. ஸோ நம்ம வந்து ஒரு கரிக்குலம் செட் பண்ணணும்.
ஸ்கூல் கரிக்குலம். ஓகேவா? ஸோ அது வந்து ப்ரைமரி கிளாஸஸாக இருக்கலாம், செகண்டரி கிளாஸஸாக இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம கரிக்குலமை செட் பண்ணுறது ஒரு ப்ரைமரி ஒரு முதன்மையான ஒரு குறிக்கோளாக இருக்கணும். அது மாதிரி டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணும்போது வாட்ச் தேர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டேக் கரெக்டிவ் மெஷர்ஸ். ஓகே, ஒரு டீச்சர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்கள நம்ம வாட்ச் பண்ணி அவங்க என்னென்னா தப்பு பண்ணாங்கன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு கோல். மெயின்டைன் கார்டியல் ரிலேஷன்ஷிப்ஸ் அமாங் ஸ்டாஃப் மெம்பர்ஸ். அவங்களுக்குள்ள நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ணணும் ஸ்டாஃப்ஸ் கூட. என்ஷோர் அகடமிக் ஃப்ரீடம் ஆஃப் டீச்சர்ஸ். ஓகே, ஒரு அகடமிக்காக அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஃப்ரீடம் வந்து ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் டீச்சர்ஸ்க்கு. கண்டக்ட் பீரியாடிக்கல் எவாலுவேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ். இது மாதிரி ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம வந்து எவாலுவேட் பண்ணி பீரியாடிக்காக, அதாவது 1 மந்த்துக்கு ஒன்ஸோ இல்லை வந்து டேர்ம் எக்ஸாம் அப்படிலாம் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பீரியாடிக்காக எவாலுவேட் பண்ணுறோம். அதையும் ஸ்கூல் அட்மின் வந்து கண்டக்ட் பண்ணும். ப்ரொவைட் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அதே மாதிரி கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாத்திரம் கிடையாது, கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் ப்ரொவைட் பண்ணணும். ப்ளே கிரவுண்ட் ப்ரொவைட் பண்ணணும், பிளேயிங் திங்ஸு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே ஒரு ஸ்கூல் அட்மினோட இது. அதே மாதிரி அசைன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு ஸ்டாஃப். இந்த ஸ்டாஃப் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க அசைன் பண்ணுறது ஸ்கூல் அட்மினோட ஒரு எய்மாக இருக்கணும். பிளான் ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட். அதே மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன் எப்படி டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான பிளானையும் ஸ்கூல் அட்மின் தான் பண்ணணும். கோஆர்டினேட் வித் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த நெய்பர்ஹுட். ஒரு நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ் இருக்குது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குன்னா உங்கள் கூட கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் ஒரு காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ ஆன் இது எல்லாத்துக்கும் அவங்க கூட நீங்கள் கோஆர்டினேட் பண்ணிக்கலாம். மெயின்டைன் டிசிப்ளின் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் அண்ட் sanctify of the school campus. ஸோ டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறது டீச்சர்ஸ் மத்தியிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் இல்லை மற்ற ஸ்டாஃப்ஸ் மத்தியிலையும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த ஸ்கூல் கேம்பஸ் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி டேக் எஃபர்ட்ஸ் டு அச்சீவ் ஹையர் அகடமிக் கோல்ஸ் எடுத்துக்கணும். எஃபர்ட் எடுங்க. கல்ச்சுரல் எஃபர்ட் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வாங்க, ஸ்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. அது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்ட்லி வித் த ஹெல்ப் ஆஃப் டீச்சர்ஸோட ஹெல்ப்பை வச்சு நீங்கள் வந்து இந்த அகடமிக் ப்ரோக்ராமாக இருக்கலாம், கல்ச்சுரலாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. டேக் ஸ்டாக் ஆஃப் த ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ் ஆஃப் த ஸ்கூல் பீரியாடிக்கலி. ஒரு ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா, பால்ஸ் இருக்குது, ப்ளே கிரவுண்ட், அந்த பிடி ரூமில் அப்படின்னா அதனுடைய ரிசோர்ஸஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அது மாதிரி மற்ற ரிசோர்ஸஸ் எல்லாம் பீரியாடிக்காக நம்ம வந்து ஸ்டாக் லிஸ்ட் எடுக்கணும். ஓகே, அடிக்வேட்லி டு மெயின்டைன் அண்ட் இம்ப்ரூவ் த ஃபெசிலிட்டி சர்வீசஸ் ப்ரொவைடட் இன் த ஸ்கூல்ஸ். அது மாதிரி அதை மெயின்டைன் பண்ணும், இம்ப்ரூவ் பண்ணும். தேவையா, இன்னும் வேறு பால்ஸ் வேணுமா, இன்னும் இது வேறு எக்யூப்மெண்ட்ஸ் வேணுமா, ஸோ அதை வந்து நம்ம ஃபெசிலிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸ்கூல் அட்மின் தான் அதோட ஒர்க்கு. ஸோ இதோட அந்த டாபிக் முடிச்சு. அடுத்தது பிரின்சிபல்ஸ். இதோட கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனோட கொள்கைகள். பிரின்சிபல் ஆஃப் ஷேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருத்தர் தலையிலே எல்லா பொறுப்பையும் போட்டு திணிக்கக்கூடாது. எல்லாருக்கும் சமமான பொறுப்புகளை கொடுக்கும்போது அவங்களுக்கும் அந்த ஒர்க் லோடு அதிகமாக இல்லாமல் அவங்க ஈஸியாக வந்து ஒர்க்கை ஷேர் பண்ணி அவங்க பொறுப்பெடுத்து செய்வாங்க. ஸோ அது ஒரு கொள்கையாக எடுத்துக்கணும். அதேமாதிரி ஈக்குவாலிட்டி, எல்லாருக்கும் சமமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கணும், சுதந்திரம் கொடுக்கணும், கோஆப்ரேஷன், ஜஸ்டிஸ், அதே மாதிரி நீதியாக இருக்கணும். அதே மாதிரி ரெக்கக்னிஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஒர்த், ஒவ்வொருத்தருடைய வேல்யூ பண்ணணும். ஒருத்தரையும் டீச்சர்ஸாக இருக்கும்போது அவங்களையும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே தான். லீடர்ஷிப் வந்து அதுவும் ஒரு பிரின்சிபலாக இருக்கணும். டெமோக்ராட்டிக் ஃபிலாசபி, ஃப்ளெக்சிபிலிட்டி, எஃபிஷியன்சி, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து வச்சுக்க வேண்டியதான் இந்த பாயிண்ட் எல்லாமே. ஆப்டிமிசம், ப்ரொஃபஷ்னல் க்ரோத், ரிலேட்டிவ் வேல்யூ, இது எல்லாமே பிரின்சிபல்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் இது எல்லாமே ஒரே கொஸ்டினாக நீங்கள் கேட்கலாம். அதனால் அது கொஸ்டின் நம்பர் 1 நான் போட்டிருக்கேன். எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கொஸ்டினாக இருக்கும். அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் பிளானிங். செகண்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் பிளானிங். ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்னா பிளானிங் இருக்கணும் இல்லையா. இஸ் அ மைக்ரோ லெவல் பிளான். அது வந்து சின்ன ஒரு பிளான் தான் சொல்கிறாங்க. ப்ரிப்பேர்ட் அட் த இன்ஸ்டிடியூஷனல் லெவல் பை த ஹெட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்.
ஒரு பிளான் ப்ரிப்பேர் பண்ணாங்க ஒரு இன்ஸ்டியூஷன் லெவலில். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை த ஹெட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, பிரின்ஸிபலாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் யாரோ அவங்க வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸு, பேரண்ட்ஸு ரெப்ரசன்டட் பை பிடிஏ ப்ரெசன்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர் அசோசியேஷன். ஸோ பேரண்ட் டீச்சர் அசோசியேஷனில் இதை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம சொல்லணும். டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ ப்ரோக்ராம் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரிப்பேர்ட் பை அன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அது ஒரு ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சிக்காக, இம்ப்ரூவ்மெண்ட்காக. யார் ப்ரிப்பேர் பண்ணுறா? எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களோட ரிசோர்ஸஸ் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, இவ்வளோ பால்ஸ் இருக்குது, இவ்வளோ பேட்மிண்டன்ஸ் இருக்குது, பேட்ஸ் இருக்குது, ராக்கெட்ஸ் இருக்குது, ஸோ ஆன் ஆர் லைக்லி டு பி மேட் அவைலபிள். ஸோ இது எல்லாமே நமக்கு தேவை. இதை நம்ம வந்து அவைலபிளாக வச்சுருக்கணும் வித் அ வியூ டு இம்ப்ரூவ் த ஸ்கூல் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்கூல் ப்ராக்டிசஸ். ஸ்கூல் ப்ரோக்ராமையும் ஸ்கூல் ப்ராக்டிசஸையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் பிளானிங். ஸோ இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இன்ஸ்டிடியூஷனல் பிளானிங்கோடைய இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் என்ன? கோத்தாரி கமிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் இந்தியன் எஜுகேஷன் ஹேஸ் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் த அடாப்ஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் பிளானிங். இந்த கோத்தாரி கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எதுக்காக? இன்ஸ்டிடியூஷன்னா அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு கரெக்டான பிளானிங் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இன் வியூ ஆஃப் த கிரேட் நீட் டு இம்ப்ரூவ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அட் ஸ்கூல் லெவல். ஸோ ஸ்கூல் லெவலுடைய தரத்தை உயர்த்துவதற்கு அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷனல் பிளானிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி கோத்தாரி கமிஷன் வலியுறுத்தியிருக்காங்க. A nationwide program of school improvement should be developed in which conditions will be created for each schools. ஸோ தேசம் முழுக்க நம்ம வந்து இந்த ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்ன்றதை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அப்படின்றாங்க. the all main factors connected with its எல்லா மெயின் ஃபேக்டர்ஸுமே யாரை கனெக்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீச்சர்ஸை, ஸ்டூடெண்ட்ஸை, லோக்கல் கம்யூனிட்டியை. அண்ட் அன்லெஸ் இட் ப்ரொவைட்ஸ் த நெசசரி இன்டியூஸ்மெண்ட்ஸ் ஆஃப் டு புட் இன் தேர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ். ஸோ அவங்களுடைய எல்லா டீச்சர்ஸாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை லோக்கல் கம்யூனிட்டிஸாக இருக்கலாம், இவங்களெல்லாம் பொறுத்து தான் நமக்கு இருக்குது அப்படின்னு. கோத்தாரி கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் இன் பிளானிங். ஒரு பிளானிங்கில் டீசென்ட்ரலைசேஷன்றது ரொம்ப முக்கியம். ஒன் ஆஃப் த வீக்னஸஸ் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டிங் எஜுகேஷன் சிஸ்டம். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் டினைஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் எக்ஸ்பெரிமெண்டேஷன் டு டீச்சர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அந்த சுதந்திரத்தை வந்து அவங்க புறக்கணிச்சிடுவாங்க. எதுக்காக? ஒரு டீச்சருடைய எக்ஸ்பெரிமெண்டேஷனையோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோட எக்ஸ்பெரிமெண்டேஷனையும் இது படிச்சுடுவாங்க. இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க? வீக்னஸ்ன்னு சொல்கிறாங்க கோத்தாரி கமிஷன். வாட் இஸ் நீடட் இஸ் டீசென்ட்ரலைஸ்ட் அப்ரோச் which can permit each institution to go ahead at its own pace and try out new ideas. புது ஐடியாஸை வந்து அவங்க ட்ரை அவுட் பண்ணி வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத. ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. இவங்க அதை விடுறதில்லை. ஓகே, ஸோ அது ஒரு பெரிய இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ஜெக்டிவ்ஸ். ஜேபி நாயக் என்ன கொடுத்துருக்காங்க? இதில் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டு கிவ் ஃப்ரீடம் டு த டீச்சருக்கு சுதந்திரம் கொடுங்க. டு மேக் குட் டீச்சர்ஸ் அஸ் எஃபெக்டிவ் டீச்சர்ஸ். குட் டீச்சர்ஸை எஃபெக்டிவ் டீச்சராக மாற்றுங்க. ஓகேவா? டு இன்வால்வ் எவ்ரி டீச்சர் இன் த ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிளான்ஸ். அதுமாதிரி ஒவ்வொரு டீச்சரையும் நம்ம வந்து ஃபார்முலேஷனில் இன்வால்வ் பண்ண விடணும். இப்போ ஒரு பிளான் பண்ணுறோமே அந்த பிளானை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதையும் அவங்க இன்வால்வ் பண்ண விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு எம்ஃபசைஸ் வாட் கேன் பி டன் ஹியர் அண்ட் நவ் ரேதர் தேன் வெயிட்டிங் ஃபார் த இம்பாசிபிள் டு ஹேப்பன். இங்கேயும் அங்கேயும் என்ன நடக்கணும், இப்போயும் அப்பயும் அப்படின்றத செயல்பட விடுங்க. அது ஒரு முடியாததை நடக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருக்குது இன்ஸ்டிடியூஷனல் பிளானிங்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் பிளானிங்கிறது என்ன சொல்கிறாங்க? நீட் பேஸ்ட் அண்ட் நாட் கிராண்ட் பேஸ்ட். அது தேவைக்கு ஏற்படுறது. அது வந்து கிராண்ட் பேஸ் பண்ணி கிடையாது அப்படின்றாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரெசன்ட் ரிசோர்ஸஸ். இப்போ நம்மக்கிட்ட என்ன ரிசோர்ஸஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பிளானிங்கிறது. இட் இஸ் டாஸ்க் ஓரியன்ட் நாட் மணி ஓரியன்ட். இது என்ன டாஸ்க்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இந்த இன்ஸ்டிடியூஷனல் பிளானிங் இருக்கணும். எவ்வளோ பணம் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து இன்ஸ்டிடியூஷனல் பிளானிங் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சயின்டிஃபிக் இன் நேச்சர். இது வந்து சயின்டிஃபிக் இன் நேச்சர். எலிமினேட்ஸ் வேஸ்ட் எல்லாம் தேவையில்லாத இதெல்லாம் வெளியே
தள்ளணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இட் இன்வால்வ்ஸ் கோஆப்ரேஷன். இது எல்லாத்துலேயுமே கோஆப்ரேஷன்றது ரொம்ப முக்கியம். இட் லுக்ஸ் அஹெட், இட் இஸ் கோல் ஓரியன்ட். அப்போ இலக்கை நோக்கி உள்ள இதாக இருக்கணும், எவாலுவேஷன் இருக்கணும், டெவலப்மெண்ட் இருக்கணும். இது எல்லாமே ஒரு இன்ஸ்டியூஷனல் பிளானிங்க்கு ரொம்ப அவசியம் அப்படின்றாங்க. காம்பனன்ஸ் என்ன, அது எல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ். காம்பனன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 காம்பனன்ஸ் இருக்குது ப்ரிப்பேரிங் பிளான், இன்ஸ்டியூஷனல் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுறதுல. ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் என்ன, ஓகேயா, அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து இலக்கை வைக்கணும். அதாவது ஒரு வீடுன்னு வச்சிங்கன்னா அதில் என்ன இருக்கும், இந்த மாதம் சம்பளம் இவ்வளோ அப்படின்னும் போது ஒரு 15,000 அப்படின்னா அந்த 15,000 மளிகை ஜாமான் வாங்கணும். அதுக்கு இப்போ என்னென்ன ஜாமான் இருக்குது, அது ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ். இம்ப்ரூவ்மெண்ட் நீடட், இப்போ இன்னும் நமக்கு தேவையான ஜாமான்கள் வேணும்னா அது. நியூ அடிஷ்னல் ரிசோர்ஸஸ் ஏதாவது தேவைப்படுது, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரினா அதுக்கு என்ன நமக்கு பண்ணலாம் இந்த மாதத்துக்கு அப்படிங்கிறது. நம்ம டைம் ஷெட்யூலு இது எல்லாமே நம்ம ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் இது எல்லாமே பண்ணுறது தான் வந்து என்னது காம்பனன்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷனல் பிளான். அடுத்தது ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பேரிங். ஓகே, இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது ஒரு இன்ஸ்டியூஷனல் பிளான் அப்படின்னா ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. ஒரு சர்வே எடுங்க, ஓகேவா. சர்வே எடுத்து அதுக்குரியதை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வே அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா என்ன தேவை இருக்குது, என்ன தேவை இல்லை அப்படிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு நீங்கள் சர்வே எடுங்க. ரிசோர்ஸஸ் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ வந்து நமக்கு தேவையாக வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சர்வே எடுங்க. சரி, சில ரிசோர்ஸஸ் நம்ம வேறு இடத்துலேருந்து எடுத்துக்கலான்னா அந்த என்ன சோர்ஸு அங்கேருந்து எடுத்துக்க முடியுமா, எவ்வளோ எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு சர்வே பண்ணுங்கள். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்ரேஷன்ற போது என்ன வரும், அப்ஜெக்டிவ்ஸ் வரும், டார்கெட்ஸ் வரும், டைம் ஃப்ரேம் இருக்கணும், இவ்வளோ டைம்குள்ளே நீங்கள் இதை முடிச்சிடணும் அப்படிங்கிறது தானே ப்ரிப்பரேஷன். உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் லெசன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே 1 ஹவருக்கா 40 மினிட்ஸா 20 மினிட்ஸா 30 மினிட்ஸா, ஸோ இந்த டைம் ஃப்ரேம் இருக்கணும். அதேமாதிரி இன்றைக்கி டார்கெட் என்ன முடிச்சிங்க, என்ன சொல்லித்தர போகிறீங்க, அதுதான் அப்ஜெக்டிவ். கோஆப்ரேஷன் அதே மாதிரி தேவை. ரோல் அலோகேஷன், ஸோ யாருக்கு என்ன ரோல் அலோகேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் இதில். அடுத்தது எக்ஸிக்யூஷன். தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணும்போது கைடன்ஸ் இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஒருத்தருடைய கைடன்ஸ் தேவை, ஆக்டிவ் ஹெல்ப் தேவை, மானிட்டரிங் பண்ணணும், மிட் கோர்ஸ் கரெக்ஷன் இஃப் நெசசரி. ஸோ நடுவில் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் தேவைப்படுதுன்னா அதையும் நீங்கள் செய்யணும். எவாலுவேஷன்னும் போது எவாலுவேஷன் பேராமீட்டர்ஸுன்றது கடைசியாக நடக்கிற ஸ்டெப்பு. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா டார்கெட் அச்சீவ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பட்ஜெட் லிமிட்டு, டைம் ஷெட்யூல் என்ன, அசஸ்மெண்ட் இந்த டிலே ஆகுதா, ஃபெயிலியர் இருக்காங்களா, இதெல்லாம் பார்க்குறது தான் அந்த கடைசி ஸ்டெப்பு. ஓகே, ஸோ அடுத்தது ஸ்கோப் ஆஃப் இன்ஸ்டியூஷனல் பிளானிங். இன்ஸ்டியூஷன் பிளானிங்க்கு ஸ்கோப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன கொடுக்குறீங்க, ஆர்கனைசேஷன் ஆஃப் ஃபேக்கல்ட்டி மீட்டிங், ஒரு ஃபேக்கல்ட்டி மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறது, டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் மாடல் லெசன்ஸ் பை சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ். யாராவது சப்ஜெக்டில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, ஆனால் ஒரு பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, இதை அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது தெரியும், நிறைய மாடல் லெசன்ஸ் அவங்க எடுப்பாங்க அப்படிங்கும்போது அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். கெஸ்ட் லெக்சர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னும் போது அவங்களையும் நம்ம கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். சூப்பர்வைஸ் ஸ்டடி, டீம் டீச்சிங் கொடுக்கலாம். அதுமாதிரி இன் சர்வீஸ் ப்ரோக்ராம்ஸ் இன் மெத்தடாலஜி எவாலுவேஷன் அண்ட் நியூ சிலபி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுதான் சர்வீஸ் ப்ரோக்ராம்ஸ்னால் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அதில் எவாலுவேஷனில் நியூவாக ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்குரிய ட்ரைனிங் என்ன, மெத்தடாலஜி என்ன, நியூ சிலபஸ் என்ன, அதை எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அதனை பற்றியான நாலேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க. முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் இல்லாமையே இருந்துச்சு. சில டீச்சர்ஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர்னால் என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க, இன் சர்வீஸ் ட்ரைனிங். ஓகே, கம்ப்யூட்டர்னால் இது தான், இதில் நீங்கள் மார்க்ஸ் என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் அது. இது வந்து கரிக்குலர். அடுத்தது கரிக்குலர்ன்ற போது ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் வரும் இல்லையா. சயின்ஸ் ஃபேர்ஸாக இருக்கலாம், எக்ஸிபிஷன்ஸாக இருக்கலாம், புக் ஃபேர்ஸு, இதெல்லாமே வந்து நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம். அப்புறம் ட்ரீ பிளான்ட்டிங் கொடுக்குறாங்க, ஆர்கனைசிங் ட்ரெக்கிங் கொடுக்கலாம், மலை ஏறுறது, அப்புறம் மரம் நடுறது, டெவலப்பிங் கிளாஸ் ப்ரோக்ராம் லைப்ரரி, அதுமாதிரி கிளாஸ் ரூம் லைப்ரரி நம்ம எப்படி வந்து டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது. இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் வந்து லிட்ரஸிலேயோ ஸ்போர்ட்ஸ்லேயோ கல்ச்சர்லேயோ நமக்கு எப்படி கண்டக்ட் பண்ணுறது, அடல்ட் லிட்ரஸி கேம்பெயின், டீச்சிங் ஹாபீஸ், இது எல்லாமே நம்ம கொடுக்குறது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகி இருக்கும்.
அடுத்தது பியூட்டிஃபிகேஷன்னா கேம்பஸ் க்ளீனிங். கேம்பஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது, மைனர் ரிப்பேர்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும். ஸ்கூல் பில்டிங்ஸை பற்றி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னும் போது அதே நம்ம ரிப்பேர் பண்ணணும். லெவலிங் த ப்ளே கிரவுண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ப்ளே கிரவுண்டை நம்ம என்ன பண்ணணும், சமப்படுத்தணும். அப்புறம் டெவலப்பிங் அ கார்டன் வித் வெஜிடபிள் அண்ட் ஃப்ளவர் பிளான்ட்ஸ். கார்டனை டெவலப் பண்ணலாம், ஃப்ளவர் பிளான்ட்ஸ் நம்ம பண்ணலாம். இது எல்லாமே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான். சோஷியல் சர்வீசஸ். சில பேர் பார்த்திங்கன்னா என்சிசி கேண்டிடேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு போவாங்க வெளியில் போய் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஹெல்பிங் சேலஞ்சஸ் ஸ்டூடெண்ட்ஸை. இந்த சோஷியல் சர்வீஸுன்றது சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல வைக்கலாம். டீச்சிங் ட்ராப் அவுட்ஸ், அதான ஃபெயில் ஆன குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது, பப்ளிக் பிளேசஸை க்ளீன் பண்ண வைக்கிறது, இது எல்லாமே சோஷியல் சர்வீஸ் தான். கண்டக்டிங் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், விழிப்புணர்வு முகாம்களை நடத்துறது, ப்ரொசஷன்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் லிமிட்டேஷன்ஸ் நிறைய இருக்குது இன்ஸ்டியூஷன் பிளானிங்கில். அதாவது இன்ஸ்டியூஷன் பிளானிங் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் கிராஸ் ரூட் பிளானிங் கெட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அது ஆனால் நம்மளுடைய இன்ஸ்டியூஷன் பிளானிங்கிறது எப்போ பாசிபிளாக ஆகும் அப்படிங்கும்போது ஒரு பவரோ நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ நம்ம கொடுத்தா தானே. அது கிடைக்காத போது நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. இதில் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. செகண்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னா ஹெட்மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் வந்து ட்ரெயின்டாக இருக்கணும். ஓகேவா. ஸோ இதில் பிளான் பண்ணுறதுக்கு லாயலாக இருக்கணும், கமிட்டடாக இருக்கணும். அப்படி இல்லாத போது அது லிமிட்டேஷன்ஸில் வருது, டிஸ்அட்வான்டேஜில் வருது. தேர்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஒரு ஸ்டாஃபை இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வேறு இடத்துக்கு போகும்போது டிஸ்டர்ப்ட் பிளான் இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ அது எல்லாமே பிளான் இம்ப்ளிமெண்டேஷனை டிஸ்டர்ப் பண்ணும். ஃபோர்த்தாக என்ன சொல்கிறாங்கன்னா நான் மானிட்டரி இன்புட்ஸ் such as potentials and talents of teachers, parents cannot be utilized in the present examination oriented education system. அது மாதிரி டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ அவங்கள வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த ப்ரெசன்ட் எக்ஸாமினேஷன் சிஸ்டமில் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் பிளான்ஸ் ஷுட் பி லிங்க்டு டு பிளாக் லெவலுக்கு நீங்கள் வந்து இதை லிங்க் பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில், அப்புறம் ஸ்டேட் லெவல்ஸில் டு என்ஷூர் அடிக்வேட் ஃபண்டிங்கை வந்து அடிக்வேட்டாக நீங்கள் பண்ணும்போது குழந்தைங்களால் ஈஸியாக படிக்க வைக்க முடியும். அவங்களுக்கு ஈஸியாக ரிசோர்ஸஸ் தேவைப்படும்ல, அது எல்லாமே நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் மீனிங். இது வரைக்கும் இன்ஸ்டிடியூஷனல் பிளானிங் நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா. அது செகண்ட் டாபிக். தேர்ட் டாபிக்ன்ற போது ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ். அதோட அப்படின்னா என்ன, அதோட மீனிங் என்ன, இஸ் குரூப் ஆஃப் நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ். ஓகேவா. நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸ் அதோட குரூப்பை தான் சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் அ நம்பர் ஆஃப் ப்ரைமரி ஸ்கூல்ஸ் எத்தனை இருக்குது, அப்பர் ப்ரைமரி எவ்வளோ இருக்குது, செகண்டரி ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குது, 1 or more ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் எவ்வளோ இருக்குது, which function as one educational unit. இது எல்லாமே ஒரே educational unit வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, டுகெதர் இன் அன் இன்டகிரேட்டட் மேனர். ஒரே கேம்பஸில் எல்லாமே வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதே வந்து சொல்கிறாங்க. These schools plan their activities to give assistance to receive help from the other schools grouped together in one school complex. ஒரே ஸ்கூல் காம்ப்ளெக்ஸில் எல்லாமே குரூப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. They function as one cooperative group for raising the quality of education. இவங்க எல்லாமே ஒரே கோஆப்ரேட்டிவ் குரூப்பாக இருப்பாங்க. எதுக்காகனா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை அவங்க தரத்துக்காக. ஓகே. ஸோ ஒரு தரமான கல்வியை கொடுக்கறதுக்காக. The teachers of schools of a locality at all levels join hands and work together. ஸோ ஒரு லொக்காலிட்டியில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே ஒரே கையோடு ஒர்க் பண்ணி அவங்கள வந்து எக்விப் பண்ணுவாங்க. in order to pool their efforts and thoughts for improving the quality of education. ஸோ ஒரு தரமான ஒரு கல்வியை அவங்க கொடுக்கறதுக்காக இவங்க எல்லாரும் ஒன்றிணைந்து அவங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸுன்றது மேக் த மேக்ஸிமம் யூஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் அவைலபிள் இன் அன் ஏரியா. ஒரே ஏரியாக்குள்ளே இருக்கிற நிறைய ஹியூமன்ஸையோ மெட்டீரியல் ரிசோர்ஸஸையோ நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் மேக்ஸிமம். ஓகேவா. ரொம்ப தூரத்துலேருந்து தான் அவங்கள கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதே இல்லை. அதே ப்ரொவைட் சூப்பர்விஷன், அவங்களுக்கு சூப்பர்விஷன் ப்ரொவைட் பண்ண முடியும். கமிட்டி மீட்டிங்ஸ் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும். டீச்சிங் எய்ட்ஸ் கொடுக்கலாம். இன்டர் ஸ்கூல் விசிட்ஸ் நம்ம பண்ண வைக்கலாம். ரைசிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டீச்சிங்,
டீச்சிங் ஸ்டாண்டர்டை வந்து நம்ம உயர்த்தலாம், தரத்தை உயர்த்த முடியும், எவாலுவேஷனையும் உயர்த்த முடியும், அதே மாதிரி ப்ரொஃபஷனல் க்ரோத்தையும் அவங்களுக்கு உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால லைப்ரரி புக்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும், லெபார்ட்ரி ஃபெசிலிட்டிஸை ஷேர் பண்ணிக்க முடியும், கேம்ஸ் மெட்டீரியல். ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல. இப்போ ஒரு ப்ரைமரி ஸ்கூல்னால் அந்த ப்ரைமரி ஸ்கூல் செகண்டரி ஸ்கூலும் அதே லெபார்ட்ரி ஃபெசிலிட்டிஸை அவங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த காம்ப்ளெக்ஸுங்கிறது அது ஒரே கம்யூனிட்டி ஒரே காம்ப்ளெக்ஸில் வேலை இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டு பிரிங் குவாலிட்டேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் பை இன்க்ரீஸிங் த கோஆப்ரேஷன் ஆஃப் ப்ரைமரி, அப்பர் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ். அப்போது ப்ரைமரி ஸ்கூல்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம், தரமாக இருக்கலாம், இது எல்லாமே நமக்கு ஒரே இடத்துல நமக்கு கிடைச்சிரும் அப்படின்றாங்க. ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் கவர்ஸ் அ ரேடியஸ் ஆஃப் 10 miles. ஒரு ஸ்கூல் காம்ப்ளெக்ஸுங்கிறது எத்தனை மைல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 மைல் தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. 3 tier ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் லோவஸ்ட் இருக்குது, மிடில் இருக்குது, அப்பர் டயர் இருக்குது. லோவர் டயர்ன்ற போது அது வந்து ப்ரைமரி ஸ்கூல் இல்லைன்னா மிடில் ஸ்கூலை இன்டகிரேட் பண்ணுறது. 2, 8 or 10 லோவர் ப்ரைமரி ஸ்கூல்ஸ், 8 இல்லைன்னா 10 ப்ரைமரி ஸ்கூல்ஸை வந்து நம்ம ஒன்றா, அதாவது நெய்பர்ஹுட் பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ஸை ஒரே இதில் சேர்த்தா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஃபார்ம் 1 காம்ப்ளெக்ஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் ஃபெசிலிட்டிஸ். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மிடில் டயர்ன்ற போது ஆல் த மிடில் ஸ்கூல்ஸ் இன் பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற எல்லா மிடில் ஸ்கூல்லையும் one higher education school is in its neighborhood under the charge of a secondary or higher secondary school acting as the pivotal school of giving guidance to others. ஸோ ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலோ இல்லை செகண்டரி ஸ்கூலோ வந்து மிடில் ஸ்கூலுக்கு அவங்க ஹெட்டாக இருந்து அவங்க கைட் பண்ணலாம் அப்படின்ற போது அது ஒரு காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம். அப்பர் டயர்ன்ற போது எல்லா செகண்டரி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற டவுனில் இருக்கிற நெய்பர் ஸ்கூல்ஸோ காலேஜ் நெய்பரிங் காலேஜும் அதே மாதிரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இல்லைன்னா ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் டு ஒர்க் கோஆப்ரேட்டிவ்லி. இவங்க எல்லாமே ஒரே இதாக ஒற்றுமையாக அவங்க வந்து நடத்தணும் அப்படின்னு. ஆல் 3 tiers மே ஒர்க் சைமல்டேனியஸ்லி. இது எல்லாமே சைமல்டேனியஸாக நடத்தலாம். இன் அன் இன்டகிரேட்டட் மேனர் செப்பரேட்லி. ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைந்து நடத்த முடியும் ஒரே நேரத்தில். ஆல் தீஸ் tiers ஃப்ரம் ஒன் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இது எல்லாமே ஒரே இன்ஸ்டிடியூஷனல் ஃபெசிலிட்டிஸில் நம்ம நடத்த முடியும் அப்படின்றாங்க. அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன ஸ்கூல் காம்ப்ளெக்ஸோடது அப்படிங்கிறது நெய்பரிங் ஸ்கூலுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிட் ஃபார் எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட். ஒரு எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஒரு யூனிட்டு. அதில் கோஆப்ரேஷன் இருக்கும், இதில் 3 tiers இருக்கும், அதோடைய கேரக்டரிஸ்டிக் அதுவும். பெட்டர் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் எவாலுவேஷன். அப்போ ஒரு பெட்டர் மெத்தட் நமக்கு கிடைக்கும், டீச்சிங்காக இருக்கலாம், எவாலுவேஷனாக இருக்கலாம். யூனிட் ஃபார் ப்ரொமோஷன். ஒரு ப்ரொமோஷனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்டல் டாஸ்க்கு. ஒரு டிபார்ட்மெண்டல் டாஸ்க்காக இருக்கலாம், ஹெல்ப் இன் சால்விங் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதா இருக்கலாம், கைடன்ஸாக இருக்கலாம், கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதா இருக்கலாம். இது எல்லாமே அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேஷனை பிரேக் பண்ணுறது. ஐசோலேஷன்னா நான் தனியாக ஓரமாக ஒதுங்கிடுவேன், இந்த ஸ்கூல் தனியாக ஓரமாக ஒதுங்கிடும், இந்த ஸ்கூல் தனியாக இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறது ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. டு என்கரேஜ் குரூப் எஃபர்ட்ஸ். அப்போ அவங்களெல்லாம் ஒன்றாக இணைத்து ஒரு குரூப்பான எஃபர்ட்டை வந்து கொடுக்கறத என்கரேஜ் பண்ணுறதுக்காக. டு யூட்டிலைஸ் ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணலாம். இந்த ஸ்கூலில் வந்து லேப் இல்லைன்னா அந்த ஸ்கூலில் இருக்க சில்ட்ரன் இந்த ஸ்கூலில் வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். டு அசிஸ்ட் சால்விங் ப்ராப்ளம்ஸ். அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு அசிஸ்ட் பண்ணலாம். காமனான பிளானிங்க்கு அசிஸ்ட் பண்ணலாம். டு இம்ப்ரூவ் எஜுகேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு எஜுகேஷ்னல் ஸ்டாண்டர்டை நம்ம கொண்டு வர முடியும், அதுமாதிரி கைடன்ஸ் நம்ம கொடுக்க முடியும். இது எல்லாமே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்கூலில் நடக்கக்கூடியது அப்படின்றாங்க. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகடமிக் கைடன்ஸ் இருக்கும். அகடமிக் கைடன்ஸுன்னும் போது என்ன சொல்கிறாங்க, டீச்சிங்காக இருக்கலாம், கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே அகடமிக்லியாக சார்ந்தது. இந்த அகடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கு ஸ்கூல் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி எக்யூப்மெண்ட் அசிஸ்டன்ஸாக இருக்கலாம். எக்யூப்மெண்ட் அசிஸ்டன்ஸுக்கும் அவங்க கொடுக்க முடியும். அதாவது லைப்ரரி, டீச்சிங் எய்ட்ஸ், மெட்டீரியல், ப்ளே கிரவுண்ட் பர்ச்சேஸ், இது எல்லாமே இது எக்யூப்மெண்ட் அசிஸ்டன்ஸில் சேர்ந்தது. அடுத்தது சூப்பர்விஷன், எவாலுவேஷன், அடுத்தது இன் சர்வீஸ் எஜுகேஷன் அண்ட் அப்கிரேடிங், எஜுகேஷ்னல் இன்ஃபர்மேஷன், இன்ஸ்டிடியூஷனல் பிளானிங், அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ். அடுத்தது
அகடமிக் கைடன்ஸ்னால் என்ன, அதில் ஒரு 15 பாயிண்ட்ஸ் இருக்குது. அகடமிக் கைடன்ஸ்னும் போது டீச்சிங் இருப்பாங்க. டிவிஷன் ஆஃப் சிலபஸை யார் எப்படி டிவைட் பண்ணுறது, யூனிட் பிளானை யார் ப்ரிப்பேர் பண்ணுறது. யூனிட் பிளான்ன்றது என்னது, சாப்டர் வைஸ் வந்து இந்த இயர் ஃபுல்லாக எவ்வளோ எந்தெந்த சாப்டர் எந்தெந்த மந்த் நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க இப்போ நடத்தி முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதான். ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுற, கலெக்ஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் சார்ட், ஒரு சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, மெயின்டைன் பண்ணுறீங்க, இதெல்லாமே வந்து ஈஸியாக பண்ண முடியும் ஒரு குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் சேர்ந்து இருக்கும் போது. ஒருத்தர் ஒரு சார்ட் செஞ்சிங்கன்னா அடுத்தது இன்னொரு சார்ட் செய்யும் போது ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டாபிக் பண்ணுங்கள், நான் இந்த டாபிக் பண்ணுறேன்ற போது ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ மேப்ஸு, மாடல்ஸு, பிக்சர்ஸ், அதர் விஷுவல் எய்ட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும். நியூ மெத்தட்ஸ் ஏதாவது இருக்குது டீச்சிங்கில் அப்படின்னா அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மாடல் லெசன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கூலில் கொடுக்கணும். சூப்பர்விஷன் ஆஃப் லெசன்ஸ் பை த சீனியர் டீச்சர். சீனியர் டீச்சர்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ணலாம், நல்லா நடத்துகிறாங்களா லெசன்ஸு, புரிஞ்சுதா பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறது. சூப்பர்விஷன் ஆஃப் டீச்சர் டைரிஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், சூப்பர்வைஸ் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் குட் லெசன் பிளான்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்ல லெசன் பிளானாக அது இருக்கணும். கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கும்போது கேம்ஸ் நல்லா நடத்துகிறாங்களா, ப்ளே கிரவுண்ட் நல்லா இருக்கா, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் கைட் பண்ணுறாங்களா, இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட்ஸ் எப்படி வைக்கலாம், இது எல்லாமே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸுங்கும் போது எல்லாமே ஈஸியாக நடக்கும். டூர்ஸ், எக்ஸ்கர்ஷன் இதெல்லாம் கூட நம்ம பிளான் பண்ணலாம். ஃபஸ்ட் எய்ட் ப்ரொவிஷன் ஏதாவது எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, ஐசோலேஷனை பிரேக் பண்ணலாம். நான் தான் என் ஸ்கூல் தான் பெஸ்ட்டு, என் ஸ்கூல் தான், என்னோடய ஸ்கூலில் இருக்கவங்க தான் இவ்வளோ மார்க் வாங்குவாங்க அப்படிங்கிறது இல்லாமல் ஓரமாக ஒதுங்காமல் எல்லா ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்களும் எல்லாமே ஒரே மாதிரி நாலேஜபிளாக இருக்காங்கன்ற மாதிரி கொண்டு வரலாம். லேர்னிங் பை அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸஸை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், லேப் ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், டீச்சர்ஸோட ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டையும் இதில் கருத்தில் இருக்குது. இது ஒரு அட்வான்டேஜ். ஸ்டாண்டர்ட்ஸ், நம்ம வந்து தரத்தை வந்து உயர்த்த முடியும். ப்ரொக்யூரிங் அசிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸை வந்து நம்ம அசிஸ்ட் பண்ண முடியும். அடுத்தது அஷ்யூமிங் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வந்து நமக்கு பெட்டராக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ட்ரையல் அண்ட் எவாலுவேஷன் நடக்கும், எக்கனாமியும் நல்லா இதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்ன்ற போது ஒர்க் லோட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் அதிகமாக, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். அவங்களுடைய வேலைகளை வந்து அவங்க நெக்லெக்ட் பண்ணுவாங்க. நீ செய்ய, நான் செய்கிறேன், நீ சார்ட்டு பண்ணு, நான் சார்ட்டு பண்ணுறேன் அப்படின்னு போயிடும். மியூச்சுவலாக பெனிஃபிட்டை வந்து அடைய மாட்டாங்க. கில்லிங் ஆஃப் இனிஷியேட்டிவ் எடுக்கவே அவங்க விட மாட்டாங்க. மோர் பேர்டன் ஆன் சைல்டு, குழந்தைங்களுக்கு நிறையா பேர்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. அடுத்த டாபிக்ன்ற போது டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எஜுகேஷன். டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எஜுகேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மீனிங் டெமோக்ரஸி பெஸ்ட் சூட்டட் டு மாடர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் இஸ் எக்கோட் த்ரூ அவுட் த வேர்ல்டு. இல்லையா, மக்களால் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ அதை தான் வந்து மீனிங்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெமோக்ராட்டிக் அட்மின்னாக இருக்கணும்னு. இதோட பிரின்சிபல் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சவுண்டான ஃபிலோசஃபி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் அண்ட் கேர்ஸ் ஃபார் தேர் வெல்ஃபேர், மற்ற நலனுக்காக உரிமைகளையும் அக்கறையும் கொண்டதாக இருக்கணும். சுதந்திரம் இருக்கணும். ஸ்டூடெண்ட்டை வந்து சென்டர்டாக கொண்டு வரணும், மையமாக கொண்டு வரணும். அதில் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணும். மெஷர்ஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் டெமோக்ராட்டிக், இதுக்கு என்ன டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா நம்ம கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டாஃப் கவுன்சில்ன்றது இருக்கணும், ஸ்டூடெண்ட் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்கணும், இன்வால்மெண்ட் ஆஃப் பேரண்ட்ஸும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கணும், சோஷியல் சர்வீஸ் இதில் நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான். இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. அடுத்தது ஸ்கூல் பிளான், இன்ஸ்டியூஷனல் பிளானுன்னு பார்த்தோம். அடுத்தது ஸ்கூல் பிளானுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூல் பிளானுங்கிற போது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் அட்டானமஸ் பாடிஸ் லைக் யார் இருக்கா அப்படி பார்த்திங்கன்னா, ஏஐசிடி அப்ரூவல் இருக்கணும், என்சிடி அப்ரூவல் இருக்கணும், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுன்ற போது இதெல்லாம் இருக்குது. யூனிவர்சிட்டிஸ் prescribe the minimum requirements for educational institutions for giving recognition, approval, affiliation. ஸோ affiliated காலேஜ்னு சொல்லுவாங்க. அப்ரூவ் ஆகிருக்கு, இந்த கோர்ஸ் நடத்துறதுக்கு இவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்கக்னிஷன்
இருக்கணும். இது எல்லாமே யார் கொடுக்குறா? ஏஐசிடி, என்சிடி இவங்க எல்லாம் தான் என்ன கொடுக்குறாங்க? யூஜிசி நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம். பட் லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் எட் டு சாட்டிஸ்ஃபை தோஸ். இதில் இவங்க கொடுத்துருக்குற இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நடத்தலை. ஓகேவா? கிடைக்கல அங்கீகாரம். ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ் இன்க்ளூட் த ஃபாலோயிங். என்னென்ன ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் கேம்பஸில் லேண்டு வந்து ஒரு ஃபிசிக்கல் ரிசோர்ஸு, பில்டிங்ஸு, அப்புறம் கிளாஸ் ரூம்ஸு, அப்புறம் லைப்ரரி, இதெல்லாமே ஒரு சொத்து தானே. லெபார்ட்ரி, மியூசியம், ஸ்டாஃப் ரூம் வேணும். அடுத்தது கார்டன் வேணும். அடுத்தது ப்ளே கிரவுண்ட் வேணும், ஃபர்னிச்சர் வேணும், எக்யூப்மெண்ட் வேணும், ஹாஸ்டல் வேணும், கேன்டீன் வேணும், வாஷ்ரூம் வேணும். ஒரு ஸ்கூல்னால் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லையா? காலேஜ்னால் எல்லாமே இதை பார்க்குறோம். ஸோ அது எல்லாமே இருக்கா? ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த செகண்டரி எஜுகேஷன் கமிஷன். செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க? 1952 பார்த்தீங்கன்னா செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் ஹெட்டட் பை டாக்டர் ஏ லக்ஷ்மண சுவாமி முதலியார் தலைமையில் நடந்த இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷனில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க? ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்யூனிட்டிஸ் வேணும். அதாவது காமனான ரூம்ஸ் இருக்கணும், சானிட்டரி கன்வீனியன்ஸ் இருக்கணும், மிட் டே மீல்ஸ் கொடுக்கணும், ரெஃப்ரெஷ்மெண்ட் டு பி டேக்கன், ரிட்டையரிங் ரூம் ஃபார் கேர்ள்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு அம்யூனிட்டிஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அகாமடேஷன் ஃபார் டீச்சர்ஸ்க்கு அகாமடேஷன் கொடுக்கணும். ஒரு காமன் ரூம் கொடுக்கணும், விச் தே கேன் ஷேர். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ரீடிங் ரூம் கொடுங்க, லைப்ரரி கொடுங்க, விசிட்டர்ஸ் ரூம்ஸ் கொடுங்க. அதுங்க வந்து பேரண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாரோ ஒருத்தர் வந்து அவங்கள வெயிட் பண்ணி பார்க்கலாம். செப்பரேட் ரூம் ஃபார் அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டருக்கு மட்டும்தான் ரூம் கொடுப்பாங்க, அதாவது பிரின்சிபலுக்கு. அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டருக்கும் ஒரு தனியான ரூம் கொடுங்க. இஃப் இட் ஹேஸ் சச் அ போஸ்ட், அந்த போஸ்ட் இருந்துச்சுன்னா. லெபார்ட்ரிஸ், ஒர்க் ஷாப்ஸ் கொடுங்க. கிளாஸ் ரூம்ஸ், வைட் காரிடோர்ஸ் டு ஃபெசிலிட்டேட் ஈஸி மூவ்மெண்ட், அடிக்வேட் ஸ்பேஸ் ஃபார் பைசைக்கிள்ஸ், ஸ்டாண்ட்ஸ், பேசிக் கம்யூனிட்டிஸ், இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுங்கள். அடுத்தது சைட் ஃபார் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். சைட்டுன்னும் போது சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது? ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். சைட் செலக்டட் ஷுட் ப்ரிஃபரபிளி ரெக்டாங்குலர், ஹாவ் அ ரெகுலர் கவுண்டர். அது மாதிரி ரெக்டாங்குலராக இருக்கணும், அது ரெகுலர் கவுண்டரோடு இருக்கணும். சைட் ஷுட் பி லெவல் அண்ட் அது மாதிரி அது சமமான இதாக இருக்கணும். பாதி முள் செடி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸ்லைட்லி எலிவேட்டட் டு வாட்டர் லாகிங், தண்ணி வந்து தேங்குற மாதிரியான குழி மாதிரியான ஒரு கிரவுண்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது சைட்டு. அதாவது ஸ்கூல் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்ட் ஷுட் நாட் பி பேரன், இது மாதிரி விளையாத நிலமாகவும் இருக்கக்கூடாது. பட் ஃபர்டைல் இனஃப் டு டெவலப் கார்டன், ஒரு கார்டன் விளைவிக்கக்கூடிய மண்ணாகவும் அது இருக்கணும். சைட்ஸ் டு பி அவாய்டட், என்னென்ன சைட்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸாக இருக்கக்கூடாது, மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடாது, க்ரௌடட் ஸ்ட்ரீட்ஸாக இருக்கக்கூடாது, ஹெவி டிராஃபிக் இருக்கக்கூடாது, ரப்பிஷ் ஹீப்ஸ் இருக்கக்கூடாது, ஸ்டாக்னன்ட் பூல்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ சாக்கடை அதில் தங்கி இருக்கிறது இதெல்லாமே இருக்கக்கூடாது. மேஷி லேண்ட்ஸாக இருக்கக்கூடாது. அட்ஜசன்ட் டு கிரமட்டேஷன், பரியல் கிரவுண்ட்ஸு, இந்த போனை இறக்கிறது இந்த மாதிரி இருக்கிற ஏரியாலாம் இருக்கக்கூடாது. இது மாதிரி தியேட்டருக்கு பக்கத்தில் ஸ்கூல் இருக்கக்கூடாது. பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னா மார்க்கெட், அது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அன்கவர்டு வெல்ஸ், கிணறு வந்து திறந்து இருக்கக்கூடாது, கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது. பாண்ட்ஸ் அண்ட் டேஞ்சரஸ் ஸ்பாட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடாது. பிளேஸ் குட் பி அக்சஸ்ட் ஒன்லி பை கிராசிங் அ பிஸி ரோட். ஸோ அது மாதிரி பிஸி ரோடை க்ராஸ் பண்ணுற பிளேசஸாக, ஆக்சஸ் பண்ணுற பிளேசஸாக இருக்கிறது. பில்டிங்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டிங் ஸ்கூல் பில்டிங்ஸ். ஓகேவா? அதில் வந்து தே ரிசம்பிள் லெட்டர்ஸ் இஹெச்எல் ஆர் இன்வெர்டட் எல். ஒரு இ ஷேப்பில் இருக்கலாம், எல் ஷேப்பில், இல்லை இன்வெர்டட் எல் ஷேப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் பில்டிங்ஸ் உடைய ஷேப்ஸ் வந்து. த மெயின் என்ட்ரன்ஸ் டு த பில்டிங் ஷுட் ஃபேஸ் த ரோடு. மெயின் என்ட்ரன்ஸ் எப்பொழுதுமே ரோடை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். பில்டிங் ஷுட் பி டிசைன் பை குவாலிஃபைடு ஆர்கிடெக்ட்ஸ் ஆர் சிவில் இன்ஜினியர்ஸ். ஒரு குவாலிஃபைடான ஆர்கிடெக்ட் வச்சு நீங்கள் பில்டிங் கட்டலாம், இல்லை ஒரு சிவில் இன்ஜினியர் வச்சு கட்டலாம். அப்ரூவ்ட் பை த கன்சர்ன்டு அத்தாரிட்டிகிட்ட வந்து அப்ரூவல் நீங்கள் வாங்கியிருக்கணும். பில்டிங் ஷுட் பி டியூரபிள், அது தரமான ஒரு பில்டிங்காக இருக்கணும், அது நல்ல டியூரபிளாக இருக்கணும். அவாய்ட் கம்பியூஸ்டபிள் மெட்டீரியல்ஸ், தேவையில்லாத அந்த சீக்கிரமே உடையக்கூடிய மெட்டீரியல்லாம் வாங்கக்கூடாது. டேச்டு ஷெட்ஸ் ஆர் மட் வால்ஸ் ஆர் நாட்
அட் ஆல் சேஃப் இல்லையா. ஒரு ஷெட்டோ ஒரு வால்ஸோ மண்ணால் செய்யப்பட்ட செவரோ வந்து என்றைக்குமே சேஃப் கிடையாது. Puka semi-puka buildings are recommended. More than 2 floors must be avoided. 2 மாடிக்கு மேலே எதுவும் இருந்தால் அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்றாங்க. செப்பரேட் பில்டிங்ஸ் ஆர் விங்ஸ் ஆர் நீடட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் பில்டிங் கொடுங்க. அதுக்கு தனியான விங்ஸ் இருக்கணும். லைப்ரரி, லெபார்ட்டரி, பிரின்சிபல்ஸ் ரூம், கம்ப்யூட்டர் பிளாக் இதெல்லாமே தனித்தனியாக இருக்கணும். ரெக்கமெண்டேஷன் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் கமிஷன். இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் 1964 66 வரைக்கும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, டு டேக் ஸ்டெப்ஸ் டு கிளியர் த பேக்லாக் of unconstructed schools buildings as well as provide additional buildings for new enrollment. ஸோ ஒரு பில்டிங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாத இல்லை பாதியில் விட்ட பில்டிங் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க அதுக்கான நெசசரி ஸ்டெப்ஸை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடிஷ்னல் பில்டிங்ஸ் ஏதாவது நீங்கள் கட்டுங்க, அதுக்கு நியூ என்ரோல்மெண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, ஸ்கூல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக ஷுட் பி இன்க்ரீஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த 1964-66 எஜுகேஷன் கமிஷனில் சொன்னாங்க. The norms and guidance available as a result of the work of a number of committees appointed by the central and state governments on behalf of Ministry of Works and Planning Commission. ஸோ இதோட நார்ம்ஸ் என்ன, கைடன்ஸ் என்ன, இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. கமிட்டிஸ் எடுத்திருக்காங்க. அது யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இதை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஒர்க்ஸ் அண்ட் பிளானிங் கமிஷனுக்கு அப்படின்றாங்க. UGC and Central Building Research Institute and the Indian Standards Institute for Spacing and Planning of School Building should be put into practice. ஸோ யூஜிசியோடைய நார்ம்ஸ் படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் தரம் பார்க்குறாங்க இல்லையா, 916 போல்டுலலாம். ஸோ அது அதே மாதிரி கல்விக்கும் ஒரு தரம் கொடுத்து அதில் எந்தின் படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டேஜ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் பில்டிங்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் காஸ்ட் இன்வால்வ்டு. ஸோ இதனுடைய பற்றாக்குறை எல்லாத்தையும் நம்ம வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், இல்லைனா காசு பற்றாக்குறை, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ரூரல் ஏரியாஸில் எஃபர்ட்ஸ் எடுக்கணும். அது எஃபர்ட்ஸ் எடுத்து லோக்கல் இனிஷியேட்டிவ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் புட்டிங் ஸ்கூல் பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு நம்ம வந்து கிராமப்புறத்துலலாம் நம்ம இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்னா. எக்கனாமி இன் பில்டிங் ஷுட் பி எஃபெக்டட் இன் அர்பன் ஏரியாஸ்லேயும் அதே மாதிரி நம்ம பில்டிங்கை வந்து நல்லா கட்டணும் அப்படின்றாங்க. டு ஆக்ஸலரேட் provision of school buildings constructions in rural areas may be entrusted to local communities or வில்லேஜ் பஞ்சாயத்து ஸ்கூலு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. முனிசிபாலிட்டி ஸ்கூலு இது எல்லாமே கூட கார்ப்பரேஷன் ஸ்கூல் இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாமே கொண்டு வரணுங்கிறது அந்த காலத்தில் போட்ட சட்டத்தினால இப்போ நமக்கு இருக்குது. In order to supervise and guide the program of construction of school buildings and techniques, இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. டு அவாய்ட் டிலேஸ். ஒரு கவர்மெண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ஒரு ரோடு போட்டாங்கன்னா அந்த ரோடு வந்து ஒரு 5 வருஷம் கழித்து தான் ஒரு ஆட்சி வந்து இதை சேங்ஷன் பண்ணாங்கன்னா அடுத்த ஆட்சி இதை பண்ண மாட்டாங்க. அடுத்த ஆட்சி முடிஞ்சு அவங்க ஆட்சியே திருப்பி வரும்போது தான் அந்த ரோடை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி டிலேஸ்லாம் இதில் இருக்கக்கூடாது. செப்பரேட் யூனிட் ஆஃப் PWD பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ப்ரோக்ராம்ஸை நமக்கு கொடுக்கணும். த எக்கனாமி மெஷர்ஸ் ஒர்க்ட் அவுட் பை த எஜுகேஷனல் பில்டிங். ஸோ இதுக்கான நடவடிக்கைகள்லாம் நம்ம எடுக்கணும், எஜுகேஷனல் பில்டிங்குரிய தேவையானதெல்லாம் எடுக்கிறதுக்கு. அடுத்த டாபிக்ன்ற போது டைம் டேபிள்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனில் டைம் டேபிள்ன்றது ரொம்ப முக்கியம். டைம் டேபிள்னால் என்ன மீனிங்? ஸ்கூல் டைம் டேபிள் இஸ் த பிளான் ஆர் த சார்ட் இல்லையா. அது ஒரு பிளான் தான், இல்லைனா ஒரு சார்ட்டுன்னு சொல்லலாம். எதை ஷோ பண்ணுது? டெய்லி அலாட்மெண்ட் ஆஃப் டைம் அமாங் த செவரல் சப்ஜெக்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கிளாஸஸ். இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் நடக்கணும், இவ்வளோ கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம பிளான் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபினேஷன் ஆஃப் ஸ்கூல் டைம் டேபிள். ஸ்கூல் டைம் டேபிளினுடைய டெஃபினேஷன் என்ன? அது ஒரு அவுட்லைன், ஒரு நாளைக்குரிய ஒர்க்கோ இல்லை ஒரு வாரத்துக்குரிய ஒர்க்கையோ நம்ம இண்டிகேட் பண்ணுறது தான் வந்து ஒரு டைம் டேபிள் அப்படிங்கிறது. அதோட டெஃபினேஷன்.
டைம் ஆஃப் பிகினிங் அண்ட் எண்டிங் ஆஃப் ஸ்கூல் இல்லையா, அதையும் சொல்லிடும். எத்தனை மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மணிக்கு ஸ்கூல் எண்ட் ஆகுது. டைம் ஆஃப் பிகினிங் அண்ட் எண்டிங் ஆஃப் ஈச் கிளாஸ் பீரியட், ஒவ்வொரு கிளாஸ் பீரியடும் எண்ட் ஆகிறது ஸ்டார்ட் ஆகிறது, இதோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, ஹோம் ஒர்க் பீரியட் என்ன, இது எல்லாமே சொல்கிறது தான் டைம் டேபிள். சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃபர்ட், என்ன சப்ஜெக்ட் நம்ம ஆஃபர் பண்ணுறோம், என்ன ஆக்டிவிட்டீஸ் ஆஃபர் பண்ணுறோம், இதையும் அதில் கொடுக்குறாங்க. ஒரு கிளாஸ்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்டிவிட்டி என்ன மீட் பண்ணுறோம் அந்த நாளைக்கு, அதையும் சொல்கிறது. நேம் ஆஃப் த டீச்சர் இன்சார்ஜ், எந்த டீச்சர் இன்சார்ஜ் எந்த கிளாஸ் எடுக்க போகிறாங்க, என்ன ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் அங்கே இருக்கும். ரூம் இன் விச் கிளாஸ் ஆர் ஆக்டிவிட்டி மீட்ஸ், ஓகே. ஸோ எந்த கிளாஸ் ரூமில் என்ன ஆக்டிவிட்டி நடக்க போகுது, டைம் என்ன, லென்த் என்ன, அண்ட் நம்பர் ஆஃப் இன்டர்மிஷன்ஸ் என்ன. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்மாஸ்டர்னு சொன்னார். அடுத்தது இது ஒரு டெஃபினேஷன், ஓகே. இட் இஸ் த டைம் டேபிள் தட் சப்ளைஸ் த ஃப்ரேம் ஒர்க்கு சப்ளை பண்ணுறது தான் வந்து இது. அதாவது எதோட ஃப்ரேம் ஒர்க்கை, ஸ்கூல் எப்படி ப்ரொசீட் ஆகணும் அப்படிங்கிறத. இட் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் த்ரூ விச் த பர்பஸ் ஆஃப் த ஸ்கூல் இஸ் டு ஃபங்க்ஷன். ஸோ ஸ்கூல் எந்த பர்பஸ்க்காக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான். இது யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Headmaster. இதில் நீங்கள் எந்த டெஃபினேஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். மீனிங்கான சேம் தான். The schedule is the spark plug of the school which sets into motion. அதாவது அதனுடைய மோஷன் சொல்கிறது, ஸ்கூலோட ஷெடியூல் என்ன, ஆக்டிவிட்டீஸ் என்ன, ப்ரோக்ராம்ஸ் என்னன்னு சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஜஸ்வந்த் சிங் சொல்லியிருக்காங்க. அடுத்தது டைம் டேபிள் இஸ் செட் டு பி த செகண்ட் ஸ்கூல் கிளாக்கோடைய செகண்ட் டைம் அப்படின்னு இருக்காங்க. டைம் டேபிள்ன்றது ஒரு கிளாக். இட் ஷோஸ் த ஹவர்ஸ் டியூரிங் த ஸ்கூல் ஒர்க் இஸ் டன். ஸோ ஸ்கூல் ஒர்க்ஸ் நடக்கும்போதே நமக்கு என்ன செய்யுது, ஓகே இந்த பீரியட் நடக்குது, இந்த டைமில் நடக்குது. ஸோ இது ஒரு செகண்ட் கிளாக்காக இருக்குது அவங்களுக்கு. வாட் ஒர்க் இஸ் டு பி டன் டியூரிங் ஈச் பீரியட், ஒவ்வொரு பீரியட்லேயும் என்ன நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அது சொல்லுது. அதே மாதிரி எந்த கிளாஸில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும். த ரூம் இன் விச் த ஒர்க் இஸ் டு பி டன், தென் த டீச்சர் இன்சார்ஜ் ஆஃப் தட் ஒர்க், இது எல்லாமே டீச்சர் இன்சார்ஜ் என்ன பண்ணும், ஸ்டூடெண்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறது தான். இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வெரைட்டி என்ன, அடுத்தது சஃபிஷியன்ட் பிளேஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு கிடைக்குதா, டியூரேஷன் இருக்கா ஃபார் பீரியட்ஸ் 40 மினிட்ஸா, என்ன டியூரேஷன், என்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம், என்ன வெரைட்டி இருக்குது, அப்புறம் ப்ரொவைடிங் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஒர்க், என்ன டீச்சர்ஸ்க்கு நம்ம கரெக்டாக அப்ராப்ரியேட்டாக ஒர்க் கொடுக்குறோமா, இந்த சப்ஜெக்ட்னால் இந்த சப்ஜெக்டை தான் அவங்கள டீச் பண்ண விட்றோமா, பெஸ்ட் ரூம் அண்ட் எக்யூப்மெண்ட் யூட்டிலைசேஷன் நடக்குதா, அதுக்குரிய ப்ரொவிஷன் நம்ம கொடுக்கணும். அது மாதிரி அவாய்டிங் இன்சிடென்ட்ஸ் ஃபார் ஃபேட்டிக், அடுத்தது வேரியேஷன்ஸ் டு சூட் லோக்கல் கண்டிஷன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இது எல்லாமே சொல்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் டேபிளோடையது முடிஞ்சிச்சு. அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்மாஸ்டரோட ரோல் என்ன, இல்லை ஹெட்மிஸ்ட்ரஸோட ரோல் என்ன ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனில். ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இவங்களோட ரோலும் முக்கியம் இல்லையா. ஸோ இவங்களால தான் ஸ்கூலே நடக்குது. நீங்கள் ஒரு ஹெட்மாஸ்டராக பின்னாடி ஆனீங்க, ஒரு பிரின்ஸிபலாக ஆனீங்க அப்படிங்கும்போது ஸோ இவங்களோட ரோல் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோல் கன்சிஸ்ட் ஆஃப் 1 or more ரெக்கரண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ரோலுங்கிறது என்னது, ஒரு ஆக்டிவிட்டியை வச்சா நம்ம சொல்ல முடியும். 1 or more ரெக்கரண்ட் ஆக்டிவிட்டீஸ், திரும்ப நடக்கிற ஆக்டிவிட்டீஸை வச்சு பொறுத்து தான் சொல்கிறது. ரோல் பிஹேவியர் ஆஃப் அ ஹெட்மாஸ்டர் ரெஃபர்ஸ் டு த ரியல் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஹெட்மாஸ்டர்ன்ற போது அவங்களோட ரியல் பர்ஃபார்மன்ஸ், ஒரு இண்டிவிஜுவலோட ரியல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட போஸ்ட் என்ன, அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான். மல்டிபிள் ரோல்ஸ் குட் பி பெர்ஃபார்ம்ட் பை அ சிங்கிள் இண்டிவிஜுவல். ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலோட ஒரு மல்டிபிள் ரோல்ஸை வந்து அவங்களால ப்ளே பண்ணுறது தான் வந்து ஹெட்மாஸ்டர்ன்றது. ஒன் இண்டிவிஜுவல் மே ஹோல்ட் மல்டிபிள் ஆஃபீஸஸ், ஒரு இண்டிவிஜுவல் மல்டிபிள் ஆஃபீஸஸும் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. மேஜர் ரோல்ஸ் ஆஃப் த ஹெட்மாஸ்டரோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜர் இன்சார்ஜ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்கூலுடைய மேனேஜர் யார், மேனேஜர் இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹெட்மாஸ்டர் தான். இன்ஸ்ட்ரக்ஷனல் லீடர் அப்படிங்கிறவங்களும் ஹெட்மாஸ்டர் தான். ஃபெசிலிட்டேட்டராகவும் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. சேஞ்ச் ஏஜெண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்களோட ரோல் அதையும் ப்ளே பண்ணுறாங்க. ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மீடியேட்டராகவும் இவங்க தான் இருக்காங்க. டிசிப்ளினரி ஆக்ஷன்லேயும் இவங்க தான் இருக்காங்க. ஸோ இவங்களோட மேஜர் ரோல்ஸ் இவ்வளோ மேஜர் ரோல்ஸ் வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஒரு மேனேஜர் அப்படிங்கும்போது ஹெட்மாஸ்டர்ஸ் ப்ரைமரி ரோல் இஸ் டு ப்ரொக்யூர், ஆர்கனைஸ் அண்ட் கோஆர்டினேட் போத் ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஹியூமன் ரிசோர்ஸஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்க தான் கோஆர்டினேட் பண்ணி அவங்க தான் கொண்டு போகணும். அண்ட் புட் தெம் டு த பெஸ்ட் பாசிபிள் யூஸ் ஆஃப் அச்சீவ் கோல்ஸ். ஸோ இவங்களால் அதை கொண்டு போய் கோல்ஸ் என்னவோ அதை அச்சீவ் பண்ண முடியும் ஒரு மேனேஜராக.
ஒரு ஆர்கனைசேஷனில் அது ஸ்மூத்தாகவும் எஃபெக்டிவாகவும் கொண்டு போகிறாங்க. ஹெச்எம்ன்றவங்க இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவாலுவேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் எவாலுவேஷன், அவங்களோட பர்ஃபார்மன்ஸு இதுக்கும் கூட அவங்க தான் பொறுப்பு. யாராவது ஸ்கூலில் மார்க் கம்மியாகிடுச்சுன்னா யாரை சொல்லுவாங்க? டீச்சர்ஸை சொல்லுவாங்களா? ஃபஸ்ட்டு ஹெட்மாஸ்டரை சொல்லுவாங்க, பிரின்ஸிபலை தான் சொல்லுவாங்க. கிளியர் கம்யூனிகேஷன் இருக்கணும் அவங்களுக்கு, இதெல்லாம் கூட அவங்க தான் பொறுப்பு. சர்ச் இன்ஃபர்மேஷன் அக்கார்டிங் டு எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் நோன் க்ரைட்டீரியா, அவங்க க்ரைட்டீரியாவை அவங்க கரெக்டாக தெளிவாக அவங்க சொல்லணும். ஸ்கூல் ஹெச்எம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நான் த்ரெட்டனிங் அண்ட் சேஃப் என்விரான்மெண்ட். ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் யாருக்குரியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எம்முடைய பொறுப்பு. அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லை அதர் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் எதாக இருந்தாலும் சேஃப்டிங்கிறது யாருக்கு தலையில் பொறுப்பாக போய் விடுக்குன்னா பிரின்சிபலோடது. ஸ்கூல் ஹெச்எம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓவரால் மெயின்டெனன்ஸ்க்கும் அவங்க தான் பொறுப்பு. அதாவது ஸ்கூல் கிரவுண்டாக இருக்கலாம், பில்டிங்ஸாக இருக்கலாம், அண்ட் ஸோ ஆன் எல்லாத்துக்குமே அவங்க தான் பொறுப்பு. ஸோ ஜே பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது, நான் டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் எழுதியிருக்கேன். ஏன்னா அதுக்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய பேஜஸ் போயிடும். ஸோ நீங்கள் வேணும்னா உங்களோட புக்கில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷனல் லீடர். அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் லீடர். ஹெச்எம் இஸ் நாட் மேயர் மேனேஜர் மாத்திரம் இல்லை, அவங்க ஒரு லீடர் கூட. அவங்களோட டியூட்டியை ப்ரொவைட் பண்ணுறது, லீடர்ஷிப் டு த வெரைட்டிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அதாவது அவங்க அப்சர்வேஷனில் அவங்க இருப்பாங்க, சூப்பர்விஷனில் இருப்பாங்க, கைடன்ஸில் இருப்பாங்க. இன் சர்வீஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராமாக அவங்க தான் பண்ணணும், டெமான்ஸ்ட்ரேஷன் லெசனாக அவங்க இருக்கணும். ஸோ ஹீ ஷுட் பி எக்ஸ்பர்ட் இன் 1 or 2 சப்ஜெக்ட்ஸ். ஒரு சப்ஜெக்டில் மாத்திரம் இல்லை, 1 or 2 சப்ஜெக்ட்ஸில் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஹீ ஷுட் பர்சியூ த ஆனுவல் பிளான்ஸ் என்ன, நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ் எடுக்கணும், டெஸ்ட் பேப்பர்ஸ் கொடுக்கணும், கன்ஸ்ட்ரக்டிவ் சஜஷன்ஸ் கொடுக்கணும், இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது தேவை அப்படின்னும் போது அது எல்லாமே அவங்களோட பொறுப்பு. ஃபெசிலிட்டேட்டராக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிலேஷன்ஸில் என்ன ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்கன்னா ஆத்தர்ஸ் லைக் மேரி பார்க்கர், ஃபாலட் அண்ட் எல்டன் மாயோ ஹைலைட்டட் ஹியூமன் ரிலேஷன்ஸ் அஸ் த கீ ரோல் ஆஃப் த ஹெட்மாஸ்டர். இவங்களுக்கு எல்லாரும் ஒரு பேரண்ட் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஸ்டூடெண்ட் கூடயும் அவங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கணும், அதே மாதிரி ஸ்டாஃபோடையும். ஸோ இந்த ஹியூமன் ரிலேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இவங்க 2 பேரும் கூட அதை வலியுறுத்தியிருக்காங்க. மீட்டிங் த நீட்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயீஸோட நீட்ஸாக இருக்கலாம், அவங்கள்ட்ட டெவலப்பிங் கோஆப்ரேட்டிவ் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் அமாங் தெம் ஃபார் அச்சீவிங் த கோல். ஸோ ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது டீச்சர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்களால அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாது. அவங்க ஒரு ஹார்மோனியஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும்போது, ஒரு கோஆப்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும்போது தான் இது நடக்கும். அது அவங்க ஒரு சேஞ்ச் ஏஜெண்ட்டாக எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னா, நத்திங் இஸ் பர்மனெண்ட் எக்ஸப்ட் சேஞ்ச். என்ன மாற்றம் ஒன்றே மாறாதது, அதுதான். ஹெட்மாஸ்டர் ஷுட் சர்வ் அஸ் அ கேட்டலிஸ்ட் ஃபார் இன்னோவேஷன். ஸோ அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்க இன்னோவேட்டிவாக அவங்க கொடுத்துக்கிட்டே வரணும், அதுவும் அவங்களுடைய ரோலாக இருக்குது. ஸோ சேஞ்சுன்றது அவங்களுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். ஹெட்மாஸ்டர் ஷுட் ஃபாலோ த ப்ரொசீஜர் டு ஃபெசிலிட்டேட் ஹெல்த்தி சேஞ்சஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னும் போது அதை அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கணும். டயக்னோசிங் த நீட் ஃபார் சேஞ்ச். ஓகே, இதில் என்னென்ன மாற்றங்கள் தேவை அப்படிங்கிறத அவங்க டயக்னோஸ் பண்ணணும். டெவலப்பிங் அண்ட் செலக்டிங் அண்ட் இன்னோவேஷன். ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஸ்கூலில் கொண்டு வரணும்னா ஹெட்மாஸ்டர் இன்னோவேட்டிவாக இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த ஆக்ஷன்ஸ் அவங்க எடுக்கணும், அவங்க டயக்னோஸ் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த ஸ்கூல் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர முடியும். ஓரியன்டிங் த டார்கெட் குரூப் டு த ப்ரப்போஸ்டு சேஞ்ச். ஸோ டார்கெட் குரூப் இருப்பாங்க இல்லையா, ஸோ இவங்கெல்லாம் வச்சு நம்மளால் இந்த சேஞ்சஸை இந்த ஸ்கூல்ஸில் கொண்டு வர முடியும். அப்படிங்கிறபோது அவங்கள நம்ம ஓரியன்டேஷன் கொடுக்கணும். ஆன்டிசிபேட்டிங் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் பை ப்ரெஷர் குரூப்ஸ் அகேன்ஸ்ட் சேஞ்ச். ஸோ இது எல்லாத்தையும் அவங்க மாற்றத்துக்கு அவங்க எடுக்கணும் ஸ்டெப்ஸ். இம்ப்ளிமெண்டிங் த சேஞ்ச் பை ironing out differences and the convincing the no changes cannot wait till all are ready for the changes. ஸோ ஒரு சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி ஒரு சேஞ்சஸ்னால் டீச்சர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஏதாவது ஒரு சேஞ்ச் அப்படின்னும் போது அதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே, இது நாங்கள் அதை செய்ய முடியும். இப்போ கோவிட் அப்போ என்ன ஆச்சு, முக்கால்வாசி எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு இல்லையா. ஸோ ஆன்லைன் டீச்சிங் எல்லாமே எவாலுவேஷன் டிஃபர் ஆயிடுச்சு. ஸோ இந்த சேஞ்சஸ்க்கு என்றைக்குமே நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான்.
evaluating the implemented innovation and making modifications and refinements in the light of experience. அதே மாதிரி இன்னோவேஷனையும் நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ ஓகே இது ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகலை, இது ஓகே ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுதுன்னா அதை நம்ம பண்ணுறதுக்கு அதே மாதிரி நம்ம வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்காக இருந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கணும். The HM is well advised to adopt the principles stated in SMART while introducing changes. ஸோ ஒரு சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஒரு ஹெட்மாஸ்டர் அப்படிங்கும்போது அவங்க இந்த கொள்கையை வந்து நல்லா வந்து அடாப்ட் பண்ணியிருக்கணும். அதாவது ஸ்மார்ட் அப்படிங்கும்போது எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக், எம் ஃபார் மெஷரபிள், ஏ ஃபார் அச்சீவபிள், ஆர் ஃபார் ரியலிஸ்டிக் அண்ட் டி ஃபார் டைம் பவுண்ட். ஸோ ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கும்போது அவங்க ஒரு சேஞ்சஸ் கொடுக்குறாங்கன்னா அது ஸ்பெசிஃபிக் சேஞ்சஸாக இருக்கணும், அது மெஷரபிளாக இருக்கணும், அச்சீவபிளாக இருக்கணும். ஓகே இதை அச்சீவ் பண்ண முடியும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும், டைம் பவுண்டட் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இவங்க ஒரு கான்ஃப்ளிக்ட் மீடியேட்டராகவும் ஆக்ட் பண்ணுறாங்க. அதாவது ரெண்டு பேருக்கு கிளாஷ் ஆச்சு, கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், ஈகோ இருக்கலாம், இதெல்லாம் நடந்துச்சுன்னா அவங்க மீடியேட்டராக இருக்கணும். இன்டர் அண்ட் இன்ட்ரா கான்ஃப்ளிக்ட்ஸ் அமாங் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சோஷியல் ஒர்க்கர்ஸ் விச் அஃபெக்ட் த ஸ்கூல். ஸோ அவங்க வந்து ஒரு டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடக்கலாம், டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் நடக்கலாம், சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்கும் இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க என்ன பண்ணணும், சமாதானம் பண்ணுறதுக்கும் மீடியேட்டராக அவங்க இருக்கணும். டைவர்ஜென்ட் அண்ட் இன்கம்பேட்டபிள் வியூஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் பை கான்ஃப்ளிக்டிங் பார்ட்டிஸ். ஸோ அவங்களுக்காக இவங்க வந்து என்ன பண்ணணும், கான்ஃப்ளிக்டிங் பார்ட்டிஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும். மார்டன் டியோச் அப்படிங்கிறவங்களும் அப்சர்வ்ஸ் கான்ஃப்ளிக்ட் இஸ் த பர்சியூட் ஆஃப் இன்கம்பேட்டபிள் ஆர் அட்லீஸ்ட் seemingly incompatible goals such that gains to one side come out at the expense of the other. ஒரு சைடுக்கே நம்ம இது பண்ணி கொடுக்குற மாதிரி வரும், அப்புறம் இன்னொரு சைடு கொண்டு போகிற மாதிரி வரும். ஸோ கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது ரொம்ப இன்கம்பேட்டபிள் சிச்சுவேஷனாக இருக்கும், இன்கம்பேட்டபிள் கோலாக இருக்கும். சச் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆர் ரெக்கரிங் இன் ஆல் இன்ஸ்டியூஷன். எல்லா இன்ஸ்டியூஷன்லேயும் இது நடந்துகிட்டே தான் இருக்குது, திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேஸ் டு யூஸ் இஸ் பர்சுவேசிவ் ஸ்கில்ஸ். ஸோ அவங்க வந்து இந்த பர்சுவேசிவ் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி இந்த கான்ஃப்ளிக்ட்ஸை ரிசால்வ் பண்ண பார்க்கணும். he should act like a mediator. ஸோ he or she and the principal வந்து மீடியேட்டராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டிசிப்ளினரியன். ஸோ டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு ஹெச்எம்மோட கடமை இல்லையா. டிசிப்ளின் இன் ஸ்கூல்ஸ் ஷுட் நாட் டேக் த ஆர்மி ஆஸ் தி மாடல். ஸோ ஆர்மியை எடுத்து மாடலாக வச்சு ஒரு டிசிப்ளின் கொண்டு வரதுக்கு வந்து ஸ்கூல்ஸில் கிடையாது. டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஆஃப் டிசிப்ளின் இஸ் எய்ம்ட் அட் பை தி எஜுகேஷன்ஸ். ஸோ இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். டிசிப்ளினில் வந்து என்ன எடுக்கேட்டர்ஸ் எய்ம் பண்ணுறாங்கன்றது. இட் இஸ் மோர் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின், தன்னையே தானே செல்ஃப் டிசிப்ளின் கொண்டு வரணும் அப்படிங்கிறதோ. அதே மாதிரி கோஆப்ரேஷன், சென்ஸ் ஆஃப் டியூட்டி, ஃபேர்னஸ், டிக்னிஃபைட் பிஹேவியர் இது எல்லாத்துக்கும் கடந்தது அப்படின்றாங்க. தோ மைல்ட் பனிஷ்மெண்ட்ஸ் ஆர் நாட் மைல்டான பனிஷ்மெண்ட்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அது வந்து ரூல்ட் அவுட் கிடையாது. டிசிப்ளின் ஷுட் பி ப்ரொமோட்டட் த்ரூ மாடல் பிஹேவியர்ஸ். ஸோ ஒரு மாடல் பிஹேவியர்ஸில் நம்ம வந்து டிசிப்ளினை ப்ரொமோட் பண்ணணும். சீரியஸ் அட்வைஸ் அண்ட் பர்சுவேஷன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து ஹெச்எம்மோட ரூல் அப்படின்றாங்க.